சாச்சனா பொண்ணு என்ன தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்த மருமகனான்னு சத்தியமாக தெரியல. எனக்கு அது பிடிக்காது, இது பிடிக்காது, அப்படி பிடிக்காது, இப்படி பிடிக்காது. நான் எக்கு சாப்பிட மாட்டேன். எனக்கு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வெஜிடபிள் கொடுங்க. நான் இதுக்கு முன்னாடி உள்ள சீசனில் பார்த்துருக்கேன், சில கண்டஸ்டன்ஸ் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கு பதிலாக ஒரு வெஜ்ஜு கேட்பாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது. இவங்க எக்கு சாப்பிடுவாங்க, ஆனால் பாயில்டு எக்கு சாப்பிடுவாங்களாம், ஸ்க்ராம்பிள்டு எக்கு சாப்பிட மாட்டாங்களாம். ஆம்லெட் போட்டால் எல்லோ சாப்பிடுவாங்களாம், ஒயிட் சாப்பிடும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸில் நம்ம வீட்டில் தான் கிடைக்கும், நமக்கு பிக் பாஸ் ஹவுஸில் கிடைக்காது. இன்றைக்கி வந்துட்டு தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் குக் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. முட்டைக்கோசு முட்டை போட்டு குக் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அது ஸ்க்ராம்பிள் பண்ணி போட்டதுனால எனக்கு அது வேண்டாம். அப்புறம் அவங்களுக்கு கத்திரிக்காய் அலர்ஜியா. அன்ஷிதா சொல்கிறாங்க கத்திரிக்காய் அலர்ஜின்னு. உடனே தர்ஷிகா வந்து சாச்சனா கூப்பிட்டுட்டு உனக்கு கத்திரிக்காய் அலர்ஜியான கத்திரிக்காய், ஐயோ பருப்புலேயும் வேறு கத்திரிக்காய் போட்டிருக்கீங்களா, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பருப்பு கத்திரிக்காய் போட்டு அன்ஷிதா பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ எனக்கு அது வேண்டாம், நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அன்ஷிதா சொல்கிறாங்க சரி நான் உனக்கு பீட்ரூட் ரைஸும் தொக்கும் பண்ணி தரேன்னு. இந்த பொண்ணுக்கு வேண்டி தனியாக எதுக்கு அன்ஷிதா குக் பண்ணேன் எனக்கு சத்தியமாக தெரியல. கடைசி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்லக்கா, எனக்கு ஸ்க்ராம்பிள்டு எக்கே பிடிக்காது, நான் பாயில்டு எக் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா ஆம்லெட் தான் போட்டு தான் சாப்பிடுவாங்களாம். அப்படிலாம் சாப்பிட்றதுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வர முடியாதுமா, நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கணும். ஏன் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணி தர்ஷிகா சொல்கிறாங்க சரி உனக்கு என்னென்ன ஒத்துக்காதுன்னு இப்போவே சொல்லிவிடு. ஏன்னா அன்ஷிதாக்கு உனக்கு கத்திரிக்காய் ஒத்துக்காதுங்கிறது தெரியும், எனக்கு தெரியாது. இப்போ சப்போஸ் நான் கிச்சனில் இருந்தேன்னா நான் கண்டிப்பாக இதை தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க. இந்த மாதிரி எந்த அவசியமுமே சத்தியமாக கிடையாது. இப்போ தனியாக போயிட்டு அன்ஷிதா போயிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டு ஏதோ சாதம் பண்ணிவிட்டு ஒரு தொக்கு, தக்காளி தொக்கு மாதிரி ஏதோ பண்ணி கொடுக்க போகிறாங்க போல இருக்குது இவங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாத்துக்கும் பருப்பும் இதுவும் போட்டு, பருப்பும் கத்திரிக்காயும் போட்டு கூட்டு பண்ணியிருக்காங்க. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க சரி ஓகே நீ அவளுக்கு இப்போமே பண்ணி வச்சிரு, அவள் எப்போ சாப்பிட்றாலோ சாப்பிட்டுட்டு போட்டணும். உடனே இவங்க ஏதோ ரொம்ப சோகத்தில் இருக்க, நான் வேணால் 2 ஸ்பூன் தயிர் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சாச்சனா சொல்கிறாங்க. மஞ்சரியும் உங்களுக்கு ஒரு துளி பயந்துக்கிட்டு தான் அன்ஷிதா கிட்ட சொல்கிறாங்க இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுடு, அவள் எப்போ சாப்பிட்றாலோ சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாச்சனா வந்துட்டு எனக்கு ஒரு தடவையாக வந்து ஒருத்தர்கிட்டயாவது சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டமாக இருக்குது, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேர் பிடிக்காம தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கோதுமை தோசை நிறைய பேர் வீட்டில் சாப்பிடவே மாட்டோம், ஆனால் கோதுமை தோசை தான் அங்கே முக்கால்வாசி நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டாக டின்னராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் வேறு வழி இல்லாமல் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு மட்டும் எதுக்கு இந்த மகாராணி ட்ரீட்மெண்ட்டுன்னு சத்தியமாக நமக்கு புரியவே இல்லை. எதுக்கு எல்லா கேர்ள்ஸும் இப்படி வாய்ப்பொத்திட்டு இருக்கணும்னு அவசியம். இந்த மாதிரி எந்த சீசன்லையுமே எந்த கண்டஸ்டண்ட்டுக்காகவும் இவ்வளோ தூரம் அடங்கி யாருமே போனது நான் பார்த்ததே இல்லை. இதுதான் இருக்குது, சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த பொண்ணு ஏதோ ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்க்குது, எதுக்குன்னு தான் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது.